We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Craig. டான் தமிழர் நேயர்கள் அனைவருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள். இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக. சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக மிஷன் ஜெஃப்னா திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய முக்கிய கதாநாயகரோடு தான் இன்றைய தினத்தினுடைய சந்திப்பு இருக்க போகின்றது. ஸோ வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களை பலராலும் அறியப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோட ஒரு சின்ன இன்ட்ரோவை கொடுத்துருங்க. இன்னொன்று சொன்னாங்கன்னா நான் வந்து தருண் பாஸ்கர் சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறேன். மிஷன் ஜெஃப்னா சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இவங்க சைலண்டாக இருக்கிறாங்களே வந்ததுல இருந்து. நான் வந்து என் பேர் வந்து குணாலன். இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் இருக்கிறேன். மற்றது வந்து நிறைய ஒர்க் பண்ணதில்லை. இப்போ தான் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் வந்தேன். இப்போ தான் நான் ஒர்க் பண்ணி போய் கொண்டு இருக்கேன். ஓகே, சரி, அவங்களோட இன்ட்ரோவை பார்த்தாச்சு. அப்படியே வந்து மிஷன் ஜெஃப்னா என்ற திரைப்படத்துக்குள்ள நீங்க இருவருமே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே சமயம் வந்து டிரெக்டர் உங்களை எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க என்றதை உங்களோட மக்களோட ஷேர் பண்ணுங்க. மிஷன் ஜெஃப்னாக்கு வந்து இப்போ எப்படி காலடி எடுத்து வச்சோம்னு சொன்னேன். நார்மலாக அது வந்து இப்போ நாங்கள் இப்போ கதை என்று சொல்லி ரொம்ப அதை எழுதி எடுத்து இந்த மாதிரி நாங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா அது வந்து சமூகத்தில் வந்து இப்போ நாங்கள் எதிர்நோக்கிற சில விஷயங்கள், இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற பிரச்சனைகள் இதில் வந்து கொஞ்சம் கதைச்சிருக்கிறோம். ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து நம்ம யதார்த்தமாக நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு சைடாக இருந்து கதைச்சோம்னு சொன்னால் என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்னு சொல்லி விஷயத்தை தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு. இப்படி இது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குன்னு தெரிஞ்சாலும் அதை நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் அதை நாங்கள் செய்ய வேண்டிய நாங்கள் அதை கண்டுட்டு விட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் குரூப்பாக அதில் கதைப்போம். ஸோ அது வந்து எங்கள் டைரக்டர் வந்து அவர் டைரக்டர்னு சொன்னால் அருள் செல்வம்னு சொல்லி டைரக்டர், அது வந்து கிளாஸ்மேட்டும் நண்பரும். ஸோ அப்போ நாங்கள் அதை சேர்ந்து அவருக்கு வந்து அந்த ஸ்கில் இருக்குது, வந்து அதை கதையாக்கக்கூடிய ஸ்கில் இருக்குது. இப்போ எங்களை வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கணக்கு பிரச்சனைகள் தெரிஞ்சாலும் அதை வந்து கதையாக வழிகொண்டுறதுக்கு வந்து அதுக்கு வேற ஒரு திறமை ஒன்று இருக்கணும். ஸோ அவர் வந்து அதை வந்து சரியாக செய்வார். ஸோ அப்போ அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து கதையாக செஞ்சு இதை எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம வந்து எங்களுக்கு வந்து இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கிறபடியாக இப்போ நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறபடியாக ஸோ அந்த வேலையை வந்து நம்மளே செஞ்சு கொள்ளலாம். ஓகே, குணால நீங்கள் எப்படி இந்த படத்துக்குள்ள உள்ள வந்தீங்க? நான் வந்து டைரக்டர் வந்து அருள் செல்வம் அவரோட வந்து அவர் தான் என்ன இந்த ஃபீல்டுக்குள்ளேயே அறிமுகப்படுத்தினவர். அவரோட மியூசிக் வீடியோ செஞ்சுருக்கேன். நான் 2-3 மியூசிக் வீடியோ செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கக்குள்ள இந்த அனுபவம் எல்லாமே அவரால் வந்த விஷயங்கள் தான். அப்போ இப்படி ஒரு கதை இருக்குது, இப்படி செய்யணும்னு சொல்லி நாங்கள் டீமாக இருக்கக்குள்ளே தெரியும், எங்களுக்கு அது கதை இருக்கக்குள்ளே பேசக்குள்ளே தெரியும். அப்போ விஷயமும் கொஞ்சம் என்னன்னு சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் படமாக செய்கிறதுக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எனக்குமே அதில் ஒரு விருப்பம் இருந்தது. அப்போ அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு தந்தவர். இப்படி ஒரு இது இருக்குது, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அப்படித்தான் அவர் மூலமாக தான் நான் இந்த இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே வந்தேன். ஓகே, அப்படி ஒளிப்பதிவாளர் சொல்லியிருந்தார் சில விஷயங்களை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி எங்களை ஷேர் பண்ண முடியும்? சில விஷயம் வந்து இப்போ இந்த நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கதையில் எதுன்னு சொன்னால் இவர் நடந்து முடிஞ்ச விஷயங்கள், இந்த மாதிரி கற்பனையான விஷயங்கள், இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குறோம், இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை தான் கூட அந்த மாதிரி பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சமூகத்தில் வந்து இப்போ எப்போ நடந்துக்கிற சரி. இப்போ எனக்கு கொஞ்சம் கிட்டவா சொல்லப்படணும்னு சொன்னால் எங்களோட நாட்டில் வந்து இப்போ கொழும்பு, இப்போ ஜெஃப்னா இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கும் உங்களுக்கு. புரியுதா? இப்போ ஜெஃப்னான்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கும், கல்ச்சர் என்ன மாதிரி இருக்கும், அவங்க என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்கும், அந்த மாதிரியான. கொழும்புன்னு சொன்னால் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான. ஸோ அதில் சில முரண்படுற விஷயங்களை வந்து எடுத்து காட்டியிருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயங்கள் சில விஷயங்களை வந்து அப்பட்டமாக கதைக்க முடியாத சில விஷயங்களை வந்து அதில் கதைச்சிருக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்க்கலாம். ஓகே, அப்ப நீங்க 2 பேருமே வந்து டைரக்டரோட ஆல்ரெடி வர்க் பண்ண ஆட்கள் தான். அதனால இந்த படத்துல உங்களுக்கு வர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? நாங்கள் இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்ததில் கணக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோம்.
ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்க்க போனால் ஒரு 7-8 ப்ராஜெக்ட் கிட்ட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து அப்போ நாங்கள் அந்த ஒர்க்குன்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸாகவே அதில் முடிச்சு கொள்வோம். சேர்ந்து அப்படியே படங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ வாழ்த்துக்கள். அதே சமயம் குணாளன், உங்களுடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்துல எந்த விதத்துல பங்களிப்பை செலுத்திட்டு இருக்குது? இந்த படத்துல வந்து நான் ஒரு ஒரு டீம்ல ஒரு முக்கியமான ஒரு மெம்பராக தான் இதில் வேலை செஞ்சுருக்கிறேன். இது ஒரு என்ன பங்களிப்புன்னு சொல்கிறது வந்து அதில் நடித்த எல்லாருமே ஒரு ஈக்குவலான ஒரு பங்களிப்பு தான். அது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு இதாக இருக்கும். டீம் தான், ஒரு டீமாக ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு என்னால் முடிஞ்சது. இப்போ நான் ஒரு ஒரு தொடர்பாடல், ஒரு முக்கியமான தொடர்பாடல் தான் அதில் இருந்திருக்கேன். ஒரு தொடர்பாடல் கூடிய ஒரு ஆளாக நான் இதில் நடிச்சிருக்கேன் முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்கு. அதாவது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையில் இவர்தான் சிறந்த நடிகர், இவர்தான் அதாவது அதிக கதாபாத்திரம் இருக்குன்னு அப்படின்னு இல்லை, ஒரு டீமா தான் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படி இல்லையா? சரி, அதே சமயம் வந்து இதுல நீங்க குறிப்பாக டீசரை பார்க்கும்போதே நிறைய விதமான அதாவது வந்து படப்பிடிப்புகள் அனைத்துமே இரவு நேரங்கள்ல தான் எடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுல நீங்க எதிர்நோக்கிய சவால்கள் சவால்கள்னு சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வந்து எங்களோட சினிமா வந்து இப்போ நாங்கள் ஒரு பப்ளிக்கில் வந்து நாங்கள் இப்போ கேமராவை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஷூட் பண்ண போகிறோம் அந்த மாதிரின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஃபீல்டில் இருக்கிறபடியாக தெரியும் வந்து இப்போ அதை வந்து என்னென்னு சொல்ல, அதை சமூகம் வந்து அதை விளங்கி கொள்வது வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இவங்க ஃபிலிம் செய்கிறாங்க, இப்போ அதை அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தர்றது வந்து குறைவாக இருக்கும். வந்து என்னென்னு சொன்னால், இப்போ எங்கள் நாட்டில் வந்து இப்போ இந்த விஷயங்கள் இப்போ தான் வளர்ந்து கொண்டு வர்றபடியால் வந்து இப்போ தான் அதுக்குரிய அங்கீகாரங்கள் சரியாக கிடைச்சிட்டு போகுது. மற்ற உங்களுக்கு தெரியும், ஒரு பப்ளிக்கில் கொண்டு போய் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு நாங்கள் இப்போ ஷூட் பண்ண போகிறோம் இந்த மாதிரின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் வரும். சட்ட ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது, தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ சட்ட ரீதியான பிரச்சனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ ஜெஃப்னா வந்து டவுனில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜெஃப்னா டவுன் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் ஒரு ரோட்டில் ஷூட் பண்ணுறோன்னு சொன்னாலும், ஒரு பப்ளிக்கில் செய்கிறோன்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து போலீஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ அந்த அனுமதிகள் வந்து கொஞ்சம் சவால் இல்லை, அதில் செய்ய வேண்டிய வேலை அப்போ அதில் எல்லாம் செஞ்சுருந்தோம். அனுமதிகளுக்கு போயிட்டு கொஞ்சம் இழுபட்டு அதில் எடுத்து கொண்டு வந்தோம். மற்றது வந்து இரவில் தான் கூட ஷூட் பண்ணியிருக்கிறோம். படம் வந்து இரவில் ஷூட் பண்ணேன்னு உண்மையில நாங்கள் அது ஷூட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு தெரியும் வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்து இரவில் இந்த மாதிரி ஒரு காட்சியாக இருக்குமென்னு சொல்ல உண்மை இல்லை. இரவுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 12-1 மணியை தாண்டி சரிதானே. இப்போ இது வந்து இப்போ கதைக்கும் எங்களுக்கு அது மாதிரியே தேவைப்படுதுன்னு சொன்னால் மிஷன் ஜெஃப்னான்னு சொன்னால் அது ஒரு மிஷன் ஒன்று செய்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணி அதை என்ன. ஸோ அப்போ அது பிளான் பண்ணது எதிர்ச்சியாக நடந்தது. பிளான் பண்ணாங்க, நாங்கள் அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அதை செய்கிறதுக்கு. அப்போ எங்களுக்கு இரவு தான் சூட்டபுளாக இருந்துச்சு செய்யக்கூடிய மாதிரி. உண்மையில் அது எடுத்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும் வந்து யாழ்ப்பாணம் இரவு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குமென்னு சொல்லி உண்மையிலே நல்லா இருந்தது. சவால்கள்னு சொல்லி சின்ன சின்ன குழப்பங்கள் வந்ததாலும் அதை நாங்களே அதை சமாளித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே. அதே சமயம் இலங்கையை பொறுத்த வரையில் டெக்னிக்கல் சைட் வந்து பாரிய ஒரு பற்றாக்குறை காணப்பட்டு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்துல உங்களுக்கு என்ன மாதிரி? அது என்னவோ உண்மைதான். இப்போ டெக்னிக்கல் சைட் வந்து இப்போ நான் என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ நாங்கள் வந்து எதை சினிமான்னு சொல்லி இங்கேருந்து சினிமா வந்து எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் கம்பேர் இல்லையா, அதை வந்து உடனே வந்து இந்திய சினிமாவோட தான் நாங்கள் வச்சு பார்ப்போம். கண்டிப்பாக சரிதானே. உடனே நாங்கள் அதை அப்படி தான் வச்சு பார்ப்போம். ஆனால் அது வந்து உண்மையில் வந்து அப்படி பார்க்கல வந்து எங்களை இதுகள் வந்து குறைவாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் டெக்னிக்கல் வைஸாக வந்து எங்கள்கிட்ட வந்து அந்த அவ்வளவான எக்யூப்மெண்ட்கள் ப்ராடக்ட் வந்து இருக்காது. சரி, அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு தான் இந்த மாதிரியான இதில் செய்து கொண்டு போகிறோம். ஆனால் அப்படி இப்போ பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு எங்களால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ டெக்னீஷியன் வந்து இப்போ நாங்கள் இப்போ வெளியில் இருந்து ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு வந்து இருந்ததெல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா எங்களோட டைரக்டர் கூட இந்தியாவில் வந்து படித்த ஆள் தான். அப்போ அப்போ அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ எங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரதுக்குரிய நாலேஜ் இருக்குதுன்றபடியாக ஸோ எங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி டெக்னிக்கல் வைஸாக என்ன எவ்வளவோ முன்னேற வேண்டிய எவ்வளவோ அது இருக்குது எங்களுக்கு. அது பார்ப்போம் ஃபியூச்சரில் என்ன மாதிரி இருக்கோ அதை வச்சு சொல்லுங்கள்.
கண்டிப்பா பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இருக்கிறத வச்சு நாங்க எங்களுக்கு எவ்வளவு பெஸ்ட்டா கொடுக்கலுமோ அந்த அளவுக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்திருந்தேன், அதாவது ட்ரெய்லர்ல. ஸோ அதே சமயம் இப்ப கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த படத்துல நீங்க ஏதாச்சும் ஃபன்னான விஷயங்கள் நடந்திருக்கும் தானே? ஸோ அதை சொல்லுங்க. சொல்லும் போதே அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்ப வேற லெவல் ஃபன் ஏதோ நடந்திருக்கு. சரி சொல்லுங்க. இல்லை அது இப்போ அதை விஷயத்த வேறு யாரும் சொல்லி என்ன இதுன்றதுக்கு நானே சொல்லிடுறேன். இல்லைன்னா வச்சு செஞ்சு சொல்லுவேன். இல்லை அது உண்மையிலே அப்படி ஒரு நான் இருக்கிற பொறுப்பில் இருந்து அந்த விஷயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அது எங்களோட ஷெடியூல் வந்து அப்படி இருக்கிறதால வந்து ஏன்னா உங்களுக்கு ட்ரெய்லரை பார்த்தா தெரியுமா வந்து மேக்ஸிமம் வந்து நைட் தான் ஷூட் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக. சரிதானே? மேக்ஸிமம் நைட் ஷூட்டுன்னு சொல்லி நாங்கள் ஒரு 10-11 மணிக்கு பிளான் பண்ணோம்னு சொன்னால் கூட ஷூட் முடிகிறதுக்கு 4-5 மணி ஆகிடும். அவள் ஃபுல்லாக நித்திரை இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிதானே? இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் என்ன கூட அவங்களாம் அங்கே போர்ஷன் முடிய கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இருக்காது. ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ முக்கியமான விஷயம் போய் கொண்டிருக்கும்போது ரெண்டாம் நேரம் 3 மணி 4 மணியை தாண்டிடும். என்ன நடக்கும்னு சொன்னால் ரெக்கார்டை போட்டுட்டு நான் தூங்கிருக்கிறேன். சரிதானே? ஸோ அது கொஞ்சம் சரியான ஃபன்னாக இருக்குன்னு சொன்னால் அது எல்லாரும் ஷார்ட்ஸும் முடிஞ்சு முக்கியமான விஷயம் ஒரு 3-4 மணி மாதிரி நாங்கள் இப்போ அது வந்து பண்ணையில் வந்து அந்த ஷூட் போய் கொண்டிருக்கோம். சரிதானே? அப்போ அந்த போய் கொண்டிருக்கோம். அப்படியே எல்லாம் வந்து நிசப்தமாக இருக்கும். இவங்க 2 பேரும் அது முக்கியமான போர்ஷன் வச்சுட்டு இருக்கேன். நான் கேமரா ரெக்கார்ட் போட்டு அதில் யாராக இருந்தாலும் வளமாக தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி 2-3 தடவை கண்ணை சொல்லிடுவேன். இவங்க வந்து அதை கணக்கெடுக்க மாட்டாங்க. செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி சில கண்டிப்பா நம்மளோட கேமராமேனே தூக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 4-5 நாள் வந்து நைட் ஷூட் போய்கிட்டு இருக்குது. அது இப்போ நாங்களே இப்போ எங்களுக்கு தேவையான ஷூட் வரும் வரைக்கும் உண்மையில ஒரு ஷூட்டை செஞ்சு முடிச்சுட்டு கூட நாங்கள் திருப்ப அதை பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கும்போது திருப்ப வந்து அந்த மாதிரியெல்லாம் சரி நம்மளே செஞ்சுற வழியை அது சரியாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கோம். நாங்கள் அதில் ஒரு 4-5 நாள் தூங்காமல் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி நடக்கும். ஸோ எங்களுக்கு இப்போ சேர்ந்து ஆக்ட் பண்ணுறவங்களாம் இருந்தாலும் சரி, டேரக்டர் இருந்தாலும் சரி, இப்போ நாங்கள் செட்டாகவே ஒர்க் பண்ணுறபடியா அதில் பெரிய இஷ்யூவாக இருக்காது. ஃபன்னாகவே போய் கொண்டிருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஃபன்னான விஷயம் தான். இப்படியே தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கலாம். இது பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். மீண்டுமாக இணைந்து கொண்டிருக்கிறோம் பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியில சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து அப்படியே எங்களுடைய மிஷன் ஜெஃப்னா என்ற திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மற்றும் அந்த திரைப்படத்தினுடைய முக்கிய கதாநாயகர் தான் இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. ஸோ வெல்கம் பேக். ஓகே, அப்படியே குணாலன், அதாவது வந்து நம்ம ஒளிப்பதிவாளரோட வியூவில் ஃபன்னான விஷயத்த ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ உங்களோட வியூவில் என்ன ஃபன்னான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும், நாங்கள் அதை கேட்கணும். சொல்லுங்க. ஃபன்னான விஷயம்னு சொன்னால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ இரவில் தான் ஃபுல்லாக மேக்ஸிமம் இரவில் தான் ஷூட் பண்ணுது. ஓகே. அப்போ அவர் சொன்ன மாதிரி தூக்கம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம், தவிர்க்க இல்லாது. அந்த 3-4 மணின்றது ஒரு முக்கிய அந்த டைம்ல அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்த இல்லாத கஷ்டம் தானே. அப்ப அந்த டைம்ல வந்து தேநீர், அதை விட டீ பிளேன் டீ குடிக்கிறதுக்கு கூட டைமும் இருக்காது. பட் அதுக்கான வசதிகள் அந்த டைம்ல செஞ்சு கொள்றதும் கடைகள் அதுகள் கஷ்டமா இருந்துச்சு. அப்ப திடீரென்று ஏற்பாடு பிளான் பண்ணது ஒரு ஷார்ட் டைம்ல பிளான் பண்ணி சரின்னு சொல்லி ஒரு ரோட் சைட்லேயே நாங்கள் பிளேன் டீ செய்கிறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சுட்டு. அப்போ செஞ்சுட்டு பிளேன் டீ எல்லாம் வச்சு அது சூடாகி இதே டைம் அடுத்த ஷெடியூல் வந்துடும். அதுக்குள்ளே அந்த ஆட்கள் அங்கே போயிடுவாங்க. பிறகு வந்து பார்த்தா அந்த தேத்தனை குடிக்காது, ஆறி போடும். திரும்பி ஓடி போய் திரும்ப ஒரு டைம் திரும்ப எடுத்துக்கொண்டு கொடுத்து கடைசியாக 4வது தரம் ஒரு 4 தரம் அப்படி நாங்க செஞ்சிருப்போம். தண்ணியை சூடாக்கி குடிக்கிறதுதான். ஆனா யாருமே குடிக்கல. அது சரியான ஒரு ஃபன்னா இருந்தது. அதை கதைச்சி அந்த டைம்ல அதை கதைச்சி பேசி தானே எனக்குள்ள ஃபன்னா. மற்றபடி ஒன்றும் தேநீர் அதுன்னு சொல்லி அந்த டைம் தான் பிரச்சனை. மற்றபடி எங்க டைரக்டர் வந்து அது சாப்பாடுகள் அதுகளுக்கு குறைவில்லை, எல்லாத்தையுமே சரியா கொண்டு போனவர். அது மற்றது தூக்கத்தை பத்தி கேச்சிருந்தவர் கேமராமேன். இப்ப சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டிருப்போம், கேமரா ஓடிக்கொண்டிருக்கோம், நாங்கள் அங்கே இன்னைக்கு ஏதோ செஞ்சு கொண்டிருப்போம், இல்லை திரும்ப செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னடான்னு யோசிச்சுட்டு சரி இல்லை இது கொஞ்சம் கூட போகிற மாதிரி இருக்குதுன்னு
பிறகுதான் வந்து பார்த்தா தூங்கிட்டாராமன்னு சொல்லி அப்போ அது சரியான ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு. சரி, ஃபன்னாக இருந்திருக்கு, சில வேளை அப்படி இரிட்டேஷனாக இருந்திருக்கு இல்லையா? அந்த டைம் கொஞ்சம் கண்டிப்பா. சரி, ஓகே. அப்படியே வந்து அந்த நம்மளுடைய அருள் செல்வம் டைரக்டரோட நீங்க என்ன ஒரு கேரக்டர் இந்த மாதிரியான நான் சீன்ல நடிக்கணும் இவரோட டைரக்ஷன்ல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன கேரக்டர் சொல்றீங்க? இப்போ வந்து செஞ்சது வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது, அதாவது ஒரு சொல்லப்போனால் ஒரு காசுக்கு, அதாவது ஒரு டீம் ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு டீமாக சேர்ந்து ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்ச மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது. அதாவது கேரக்டர் தான், அந்த கேரக்டர் அவரோட சேர்ந்து செஞ்சது கூலிப்படம் மாதிரி ஒரு செஞ்சாங்க. இதுக்கு பிறகு அவரோட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு வரணும்னு சொன்னால் அவரோட ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சி செய்கிறது வந்து எனக்கு விருப்பமான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, அதாவது வந்து என்னன்னு சொன்னா அவர் எப்பயுமே கதை ரெண்டு போக்குல வந்து அவர் நிஜத்திலேயும் அதே மாதிரி தான் எப்பயுமே அந்த ஃபன்னா, அந்த விட்டுட்டு போகாமல் இழுத்து கொண்டு போற ஒரு கேரக்டர், யாரையும் விட்டுட்டு போகாமல் இழுத்துட்டு போற கேரக்டர். அப்படி ஒரு பாத்திரம் ஃப்ரெண்டா இணையக்குள்ள அது இன்னும் நாங்க வெளியில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி செய்யலாம். நிஜத்திலையும் ஃப்ரெண்ட், படத்துலையுமே அவரோட ஃப்ரெண்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, அடுத்த டைரக்டர் கேட்டுக்கோங்க, அவங்கள நீங்களும் ஃப்ரெண்டா நடிச்சிருங்க. சரி, அதே சமயம் கலைஞர்களுக்கு வந்து குடும்பம், அதாவது குடும்பத்தினுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது இந்த துறையில நீங்க சாதிக்கிறது? ஃபேமிலின்னு பார்க்க போய்க்குள்ள உண்மையில் வந்து அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நாங்கள் அவ்வளவு சாதிக்க முடியாது. உண்மை என்னென்னு சொன்னால், எங்களோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா ஃபீல்டு வந்து இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரியும், சினிமா ஃபீல்டில் இருந்து வந்து நம்ம உழைச்சி நம்ம அடுத்த விஷயங்களை பார்க்குறதுன்றது வந்து இப்போ வரைக்கும் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பிஸ்னஸாக என்ன வந்து அதை வந்து சரியான இடத்துக்கு வந்து வர இல்லை. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அதுக்குரிய ஒரு அடித்தளத்தை தான் இட்டு கொண்டிருக்கிறோம். அதை ஒரு விஷயமாக்கி, அதை ஒரு பெரிய ஒரு துறையாக்கி அதில் இருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வழியாக தான் நாங்கள் இப்போ தண்ணி கொண்டிருக்கிறத இப்போ வரைக்கும் வந்து அதில் இருந்து ஏர்ன் பண்ணுறன்றது வந்து குறைவாக இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் இப்போ ஒளிப்படைவாக பார்க்க எங்களுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லிக்கல வந்து அது இல்லாமல் வந்து உண்மையில் எல்லாருக்குமே ஒதுக்கி சரியாக இல்லை. சரிதானே, இப்போ அவங்க வந்து இப்போ தங்களை அறிமுகப்படுத்தி கொள்வது, தங்களை இதை திறமையாக காட்டிக் கொள்றதுக்குன்னு சொல்லி அப்படி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபேமிலி வந்து பிரச்சனை தான் இருக்க போகுது. இது என்னென்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ ஒரு வெளிக்கிட்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி போகிறோம்னு சொன்னால் அதுக்குரிய ஊதியம் வந்து வீட்டை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து எல்லாருக்குமே இருக்குது. சரிதானே. ஆனால் எங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியை எங்களோட நாட்டுடைய சினிமா இண்டஸ்ட்ரின்னு பார்க்க அது வந்து குறைவாக தான் இருக்குது. அது எங்களுக்கு தமிழுக்கு வந்து இதில் வந்து இதை வந்து இப்போ நாங்களே பண்ணுறோம்னு சொல்லும்போது அது அர்ப்பணிப்பாக தான் ஃபுல்லாக செய்ய வேணும். சரிதானே. அதில் வந்து இதே மாதிரி எதிர்பார்க்கலாம். எங்களில் இருந்து எங்களுடைய திங்ஸில் இருந்து எல்லாத்தையும் போட்டு அது ஒரு படைப்பாக உருவாக்கி வெளியில் விட்டு அதை 4 பேர் பார்த்து நல்ல விஷயம் செஞ்சுருக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி இங்கே வரணும்னு சொல்கிறது தான் இப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி தான் இப்போ நாங்கள் வந்து இப்போ டைரக்டர் நான் கூட வந்து எல்லாருமே வந்து ஒன்றா செய்ய வந்து யாருமே வந்து அதை எதிர்பார்த்து செய்யறது கிடையாது. எங்களுக்கு ஒரு படைப்பை விடணுமன்றது தான் செய்யும். அதில் வந்து வருமானம் பண்ணுறது வந்து குறைவாக இருக்குது. அப்போ அப்படின்னு பார்க்க வருமானம் குறைவாக இல்லாத ஒரு வேலையை செய்து அன்றைக்கு வந்து ஃபேமிலி அதை அக்செப்ட் பண்ணி கொண்டா தான் நாங்கள் அதை இந்த வரைக்கும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சரிதானே. ஸோ அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இப்படி செஞ்சு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியே அவங்களும் அதை வந்து மனதை தளர விடாமல் எங்களுக்கு ஊக்கப்படுத்துறதாலேயும் அது செய்யக்கூடிய மாதிரி. கண்டிப்பா ஈழத்து கலைஞர்கள் அனைவருக்குமே ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் அவங்க எந்த வருமானம் இல்லாமல் தங்களுடைய கலையை நோக்கி பயணிச்சுட்டே இருக்காங்க. ஸோ குணாலன், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? ஃபேமிலி சப்போர்ட்ன்றது கட்டாயம் எல்லாருக்கும் இருந்தால் தான் இந்த வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இதில் சரியான மனநிலையில வேலை செய்யலாது. எங்களோட வேலையே இப்போ வீட்டில் ஃபேமிலியான்னு சொல்லக்குள்ள வந்து எங்களோட வேலையை கூட இதில் செய்ய இல்லாத அளவு தான் பிஸியாக இருப்போம். சொன்னால் சில டைம் நாங்கள் இப்போ நான் எல்லாம் வந்து இன்னொரு வேலை செய்கிறேன். நான் இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு ஃபைனான்ஸ் செக்டரில் வேலை செஞ்சுட்டு தான் மற்ற டைமில் தான் இதை நான் செய்கிறேன். நான் அதுக்கு
ஃபேமிலி வந்து சரியான ஒரு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்குதுன்னு சொன்னால் அண்ணன் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல்ன்றதும் சரியான ஒரு ஒரு இன்னொரு டைமை கொடுக்குறோம் நாங்கள். அதுக்குரிய பெனிஃபிட் எங்களுக்கு எதிர்பார்க்கலாது. அதே மாதிரி எங்களோட வேலை, அதை வீட்டு வேலையாக இருக்கட்டும், எங்களை குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சில வேலைகள் இருக்குது. குடும்பம் மண்டபக்குள்ளே வேலை இருக்கும் ஃபேமிலி, அந்த வேலையை கூட டைம் இருக்காது. அந்த டைம்கள் இதுக்கு ஒதுக்க வேண்டி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது ஃபேமிலி தான். பொருளாதாரம் காசுன்றது வந்து வேறு, ஆனால் அந்த நேரத்தை அவங்க எங்களுக்கு விட்டு தாரதுன்றது அந்த காசை விட பெருமதியான ஒரு விஷயம். கண்டிப்பாக அது ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது. ஓகே. அதே சமயம் இந்த இடத்துல நீங்க ஒருத்தங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று சொன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணி யாரை சொல்வீங்க? காரணம் நன்றி என்று சொன்னா இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் தெரியாது தானே, இந்த ஃபீல்டு இப்போ நாங்கள் செய்ய போகிறோமா இல்லை இப்படி இருக்க போகிறோம்னு எனக்கு எல்லாம் தெரியாது. இந்த ஃபீல்டுக்கு செய்யலாம் இப்படி ஒரு விஷயத்தை இந்த ஃபீல்டுக்குள்ளே எடுத்து விட்டதே டிரெக்டர் அருள் செல்வம் அவர் தான். அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது தான். ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு வர எல்லா இதுகளுக்கும் சம்டைம் எங்களை யூஸ் பண்ணலாம், மற்றது வாய்ப்புகள் தருவார் கண்டிப்பாக. ஏதோ எங்களை என்னன்னு சொன்னால் அவர் ஆரம்பத்துலேருந்து ஏதோ வளர்த்து விடணும், ஏதோ ஒன்றுக்குள்ளே இருக்குது உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று எந்த வித்தியாசமாக சொல்லி ஏதோ நினைஞ்சு கொண்டு போகிறதால எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு போதாது. மற்றது நான் சொன்ன மாதிரி இன்னொரு வேலையிலேருந்து தான் நான் இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக எனக்கு எங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்குது. என்ன சொன்னால் இதுக்கு நேரம் செலுத்துறதால இன்னொரு சம்பளம் வாங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். அந்த சம்பளத்தை தவிர இன்னொரு வேலை செய்கிறதுக்கு அவங்க எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லக்குள்ள நான் வேலை செய்கிற அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனி ஆக்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். ஓகே. நம்ம ஒளிப்பதிவாளர் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்வீங்க? தனியாக இப்போ நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ செட்டாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதால வந்து நாங்கள் வந்து தனியாக வந்து சொல்ல முடியாது. எங்களுக்கு வந்து எங்களோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து உண்மையில் சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து எல்லாருமே வந்து நல்ல சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸில் இருந்து டெக்னீஷியனில் இருந்து எல்லாருமே உங்களுக்கு அதை வந்து அன்டைமில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாருக்கும் பாசிபிளாக இருக்காது. ஏன் இவ்வளோத்துக்கும் வந்து இந்த இதில் வந்து எங்களை இதயராஜன் இருக்கிறார், இதயராஜன் மற்றது டேரியன் விது இருக்கிறார். அப்போ எல்லாருமே வந்து எங்களை இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ அவ்வளோ வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்போ தான் நம்ம வந்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம கூப்பிட்டு இவங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க எங்க கூட சரியாக வந்து ஒர்க் பண்ணும்போது வந்து அந்த டைம் எல்லாம் கேர் பண்ணிக்கல. சரி சரி அவங்க யாருமே வந்து டிமாண்ட் பண்ணிக்கொள்ள இந்த டைம். மற்ற வந்து பார்த்தீங்கன்னா கஜன்தாஸ் இருக்கிறார். அப்போ அவங்க யாருமே வந்து இது நம்ம டைம் இது அந்த டைமில் அவங்க சொன்னால் கூட வந்து எங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ணி அந்த மாதிரி நல்லா செஞ்சு தந்தாங்க. ஸோ அப்போ அது அவங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். இப்போ அவங்க சில சைடு உள்ள பிஸியாக இருக்கிறவங்க நிறைய கஜன்தாஸ் எல்லாம் இதில் வந்து ரெண்டில் இருக்கிறாரு. ஸோ வந்து தங்களுடைய டைமை வந்து எங்களுக்காக வந்து நிறைய வெட்டி தான் இருக்கிறாங்க. வந்து யாருமே வந்து இப்போ நாங்கள் சிலது எதிர்பார்த்துருந்தோம் எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து ஸோ நாங்கள் இந்த டைம்களில் கூப்பிடல வந்து ஏதாச்சும் எங்களுக்கு சொல்லுவாங்களா, அப்படி இல்லை. எல்லாருமே வந்து நல்ல மாதிரி டைம் எடுத்து செய்கிறாங்க. ஸோ அந்த இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் மற்ற டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கொள்வோம். ஓகே. எல்லாருக்குமே சேர்த்து நம்ம ஒளிப்பதிவாளர் ஒரு நன்றியை போட்டுட்டாரு. அதே சமயம் நீங்க அடுத்தடுத்த படங்கள் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்கிறீங்களா? அதை இந்த இடத்துல எங்களோட ஷேர் பண்ணிடணுமா? இப்போ ரீசெண்டாக தான் ஒரு மியூசிக் வீடியோ ஒன்று இப்போ செஞ்சு முடிஞ்சது. இப்போ கடைசியாக லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது வந்து இந்த மூவி தான். இதுக்கு பிறகு தெரியலை, இந்த மூவி வந்ததுக்கு பிறகு தான் தெரியுமில்லன்னு சொன்னால் இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இதுக்கு பிறகு தான் பார்க்கலாம். ஓகே. நீங்கள் நாங்கள் பார்த்தா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணினா இப்போ 2 ப்ராஜெக்ட் வந்து வர இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலங்கு தரிக்கம்னு சொல்லி ஒரு ஃபிலிம் ஒன்று அது சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஃபிலிம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி இன்னும் ஒரு டைரக்டர் தனுசன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றும் செஞ்சுருக்கோம், அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. இப்போதைக்கு அது ரெண்டும் போயிட்டுருக்கு. ஓகே. நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர தருவாயில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது நீங்கள் மக்களிடத்திலே ஷேர் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இவ்வளோ விஷயம் வந்து செஞ்சு விட்டுருக்கோம்னு சொன்னால் நாங்கள் பப்ளிக்கு சமூகத்துக்கு எல்லாத்தையும் ஒரு சொல்லத்தான் வர்றோம். அதுதானே. ஸோ இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் வந்து அதை பார்த்து அதுக்குரிய கருத்துக்கள் நல்லதோ கெட்டதோ குறைகள் நிறைகளை வந்து எங்களுக்கு வந்து சரியான முறையில் தெரியப்படுத்தி
அதை தெரியப்படுத்துகிற விதம் இருக்குது. அதை சரியான முறையில் தெரியப்படுத்தி எங்களை இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை வழிபடுத்துகிற மாதிரி இருக்க வேணும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் இப்போ வந்து முதலாவதாக வந்து மல்லாவியில் வந்து இதை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண இருக்கிறோம். ஸோ அங்கே வர 27ஆம் தேதி அதை ஸ்க்ரீன் பண்ண இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரதேசங்கள்லேயும் வந்து இந்த விஷயங்களை நாங்கள் போட்டு காட்டுறதுக்காக இருக்கிறோம். யாழ்ப்பாணத்துலேயும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் தேதி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த படைப்புகளை வந்து ஈழத்து படைப்புகள் உண்மையில் நாங்கள் பல காலமாக இதையெல்லாம் இதுக்காக பல காலம் நாங்கள் அதை இப்படியான படைப்புகளை விடணும்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டு அதை செஞ்சு இருக்கிறோம். ஸோ அந்த விஷயங்களை பார்க்க வேணும். முதல்ல எல்லாரும் அதை பார்த்து அந்த விஷயங்களை வந்து எங்களுக்கு நல்ல முறையில் தெரியப்படுத்தி அதை எங்களுக்குரிய அதை வளர்க்குறதுக்குரிய வழிகளை எல்லோரும் அதுக்குரிய சப்போர்ட்டை தந்தால் உண்மையில் நல்லா இருக்கும். அதுதான் நாங்கள் கேட்டு நினைக்கிறது. நீங்கள் எதுவும் சொல்லணும்? இந்த நாங்கள் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ண மாதிரி இந்த படைப்பை வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்து அதுக்குரிய பதிலையோ இல்லை விமர்சனங்களையோ அது நல்லதோ கெட்டதோ அதை சொல்லக்குள்ளே தான் நாங்கள் இப்போ டீமாக வேலை செஞ்சதுக்கும் அதுக்குரிய பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கக்குள்ளே தான் அடுத்த கட்ட முயற்சியையும் சரியான முறை ஓகே இது சரியாக போய் சேர்ந்துருக்குது, சரியான விமர்சனங்கள் வருது என்னக்குள்ள அடுத்த கட்ட முயற்சியும் நாங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ அருட்செல்வ மன்னன் மாதிரி நிறைய பேர் இந்த சமூகத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்ல வலிக்கிடுவாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். அது எல்லாமே பார்க்குறாக்கள் தான் சரியான சப்போர்ட் பண்ணுறதால மட்டும்தான் அது நடக்கும். மற்றது இது வந்து தேவையான ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் வர விஷயங்கள் எல்லாமே சமூகத்துக்கு தேவையான விஷயம் தான். என்ன சொன்னால் இப்போ மனசில் ஒரு விஷயத்தை நினைச்சிருப்போம், ஆனால் சொல்லிடாமல் வெளியில் சொல்ல மாட்டோம். நாங்கள் அப்படியான விஷயங்கள் இருக்கும். இந்த எங்கள் நாடு அப்படி, அரசியல் அப்படி, அதால் சொல்ல மாட்டோம். ஆனால் இப்படியான விஷயங்களை இந்த படத்தில் ஏதோ ஒரு பாணியில் சொல்லியிருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணணுன்றது தான் இந்த இது. ஓகே, கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு சமூகம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாகத்தான் அமைந்திருக்கிறது என்றதை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக மக்கள் அனைவருமே அவங்களுடைய படத்துக்கு உங்களுடைய ஃபுல் ஆதரவுமே கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே.